அண்மை செய்தி. முதலமைச்சர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கூறி ஆளுநர் அர்லேகரிடம் திமுக சார்பில் புகார் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்கள். மதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரிடம் முதலமைச்சர் விஜய் குதிரை பேரம் செய்ததாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களே பொதுவெளியில பேட்டியாக கொடுத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து முதலமைச்சர் மீது இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அவர்களுக்கு திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த புகார்ல முதலமைச்சர் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதை திரு வைகோ அவர்களே ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அதன் மீது நடவடிக்கை கோரி திமுக சார்பில் அமைப்பு செயலர் RS பாரதி ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக மதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் திமுகவுடைய உதயசூரியன் தான் போட்டியிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் சட்டமன்றத்தினர் குறிப்பிட்டபடி ஒரு மதிமுக கட்சியை சார்ந்ததாக இருந்தாலும் அவர்கள் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக தான் அறிவிக்கப்படுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கடைநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் TM ராஜேந்திரன் மற்றும் சீர்காழி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செல்வன் ஆகிய இருவரும் 2020 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக உதயசூரியன் போட்டி பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில ஆளும் கட்சியாக தமிழக வெற்றி கழக அரசுக்கு பெரும்பான்மை இல்லாததால சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை குறைக்கும் வகையில அவர்கள் இருவரையும் பதவி விலக செய்ய மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவருடன் இணைந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட்டு சதியில் ஈடுபட்டதை வைகோ அவர்களே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் எனவும் இது போன்ற ஒரு குதிரை பேரத்தில் முதலமைச்சர் அவர்களை நேரடியாக ஈடுபட்டுள்ளதால் அவர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிட கோரி திமுகவினுடைய அமைப்பு செயலர் RS பாரதி விரிவான ஒரு புகார் கடிதத்தை ஆளுநர் அவர்களுக்கு எழுதியிருக்கிறார். அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆளுநரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழக அரசுக்கு பெரும்பான்மை கிடைக்காத காரணங்களால் அவர்கள் அதிமுக MLA-க்களை விலைக்கு வாங்கி வருவதாக திமுக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்த அரசை சோபா மாடல் என ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக ராஜினாமா செய்யும் பொழுதும் அதனுடைய எண்ணிக்கையை 4 சோபா மாடல் 5 சோபா மாடல் என்று அதனுடைய எண்ணிக்கை உயர்த்துவதாகவே கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். அப்படியான சூழல்ல தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக மதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி விலக வேண்டும் என்று வைகோவுடன் இணைந்து பேசியதாக வைகோவை ஒப்புக்கொண்டிருக்கிறார். எனவே இதன் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்பதை அமமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி தற்போது நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டக்கூடிய திமுக ஆளுநரிடம் அதிகாரப்பூர்வமாக ஒரு எழுத்துப்பூர்வ கடிதமாக வழங்கியிருக்கிறார்கள்.